அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம், இலங்கையை பொறுத்தவரைக்கும் புனித பொருளாக இன்றும் பேணி பாதுகாக்கப்படுகின்ற பௌத்தர்கள் மத்தியிலும் உலக மக்கள் மத்தியிலும் இன்றும் பேசுபொருளாக இருக்கின்ற முக்கியமான ஒரு புனித பொருள். எனவே அது தொடர்பான விடயங்கள் கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு பிறகு அதனை காட்சிப்படுத்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். எனவே அதனுடைய அந்த காட்சிப்படுத்தல் நடவடிக்கை அல்லது தலதா யாத்திரை இன்று நிறைவுக்கு வருகிறது என்பது முக்கியமான செய்தி. மௌபியம் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தலதா தக்ம இருதாயின் அவசான் தியவட நிலைமை கியாய் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய மௌபியம் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையில் தலதா தக்ம தீர்க்க நொக்கரே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே கடந்த 21ஆம் தேதி இந்த தலதா மாளிகைக்கான தலதா மாளிகையில் இருக்கின்ற புத்தனுடைய தந்தத்தாது பல் கேசத்தை அல்லது தந்தத்தாதுவை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு 16 வருடங்களுக்கு பிறகு இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே அதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கண்டி நகருக்கு சென்று தலதா மாளிகையில் தங்களுடைய அந்த புனித தந்தத்தாதுவை பார்வையிடுவதற்கான விடயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் போது குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு பிறகு அங்கு அதிகப்படியான மக்கள் வருகிறது காரணத்தினால் கடந்த 3-4 தினங்களாக அங்கு மக்கள் வர வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. காரணம் நெரிசல், அதேபோல் சுகாதார பிரச்சனை, ஏனைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளது காரணத்தினால் அங்கு வருகை தர வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனவே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வரிசையில் இருந்த காரணத்தினால் மேலதிகமாக மக்கள் வருகின்ற போது அவர்களை கட்டுப்படுத்த முடியாது போகும். எனவே அங்கு சுகாதாரம் உள்ளிட்ட பல பிரச்சனை உருவாகும் என்ற காரணத்தினால் போலீசார் அறிவுறுத்தல் விடுத்து இந்த கொழும்பிலிருந்து செல்கின்ற ரயில்கள் இதற்காக புறம்பாக செயல்படுத்தப்பட்ட ரயில்கள் சேவைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வருகின்ற ரயில்கள் மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டன. எனவே அவ்வாறு இருந்தும் நேற்று முன்தினமும் 65,000க்கும் அதிகமான மக்கள் அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நேற்று தினம் ஒரு நாளைக்கு அன்னளவாக 75,000 பேர் வரை பார்வையிட முடியும் தலதா மாளிகை தந்தத்தாதுவை என்பது முக்கியமான விடயம். ஆனால் கிட்டத்தட்ட இன்னும் 2 லட்சம் பேர் வரையான மக்கள், கிட்டத்தட்ட 1.5 முதல் 2 லட்சம் பேர் வரையான மக்கள் அந்த பகுதிகளில் வரிசையில் தந்தத்தாதுவை பார்வையிட காத்து இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாள் இறுதி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நீடிப்பதற்கான எந்த விதமான நோக்கமும் எண்ணமும் இல்லை என்பதாக தியவட நிலைமை நிலங்க தயாலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான விவகாரம். எனவே 16 வருடங்களுக்கு பிறகு தந்தத்தாதுவை பார்வையிட பௌத்த மக்கள் அணி அணியாக ஒன்று கூடி சென்றார்கள். அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள், இந்து மக்கள், அதே போல முஸ்லிம் மக்கள் என அனைவரும் இணைந்து அங்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தங்களுடைய முடிந்தளவான உதவிகளை அல்லது உணவுப் பொருட்களை, குடிபானங்களை வழங்கி அந்த மக்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கிய விடயங்கள் முக்கியமாக பிரதானமாக இருப்பதை காணலாம். இராணுவம், போலீசார் என 8,000க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள். எனவே இருந்த போதிலும் அங்கு சில சுகாதார சீர்கேடு தொடர்பான பிரச்சனை எழுந்திருந்தது. குறிப்பாக அங்கே மக்கள் தாங்கள் சாப்பிட்ட உணவுகளையும் கொண்டு வந்த ஆடைகளையும் கொண்டு வந்த பைகளையும் இருந்த இடத்திலேயே விட்டு சென்ற விவகாரம் கண்டி நகர் முழுவதும் ஒரு அழுக்குத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல கண்டி வாவி கூட அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இருப்பினும் இந்த விடயங்களை எல்லாம் தாண்டி இன்றைய தினத்தோடு தந்தத்தாதுவை பார்வையிடுகின்ற வாய்ப்பு நிறைவடைகிறது. எனவே மக்களை வருகை தர வேண்டாம் என்று கோரப்பட்டது. காரணம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75,000 பேர் உச்சபட்ச அளவில் பார்க்க முடியும். ஆனாலும் இப்போது 1.5 லட்சம் பேர் வரை அங்கு காத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நாள் முழுவதுமாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த விவகாரமானது மேலும் பல விடயங்களை இங்கே எடுத்து, குறிப்பாக மக்களுடைய அந்த ஆர்வம், அவர்கள் அந்த விடயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப காலப்பகுதியில் மக்கள் தாங்கள் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று வரிசையில் பாய்ந்து கள்ளத்தனமாக செல்வது, இப்படியான பல பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் கட்டம் கட்டமாக மக்களும் உணர்ந்து கொண்டு அவர்கள் நேர்த்தியாக நின்று தந்தத்தாதுவை வழிபட்ட விடயங்களும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இந்த தந்தத்தாது தொடர்புடைய செய்திகள் பத்திரிகையுடைய மேலும் பல தகவலை வழங்கியிருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீபத்தினுடைய பிரதானமாக புகைப்படமாக ஒரு புகைப்படத்தின் கூடிய செய்தி வெளியாயிருக்கிறது. தலதா பிரதர்ஷனிய பேபத்தி மூல்தின அட்டேதி மாநுவர நகரையே அப்பத்திரவைய டொன் துன்சியாக் நுவரவிவத் அபவித்திரவேலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றதை காணலாம். எனவே இந்த தலதா மாளிகையினுடைய இந்த தந்தத்தாது கண்காட்சி காரணமாக கடந்த 8 நாட்கள், அதாவது முதல் 8 நாட்களில் கிட்டத்தட்ட 300 டொன் குப்பைகள் சேர்ந்தது என்பதும் இங்கே முக்கியமான விவகாரம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக அதனை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாடும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விவகாரங்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இதனோடு தொடர்புடைய பல செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தலதா மாளிகை தொடர்புடைய செய்தி, தலதா மாளிகைக்கு வந்தோரில் 4 உயிரிழப்பு, 420 பேர் வைத்தியசாலையில் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அதுமான செய்திகளும்
பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை புனித சந்ததாது வழிபாட்டுக்காக சனநெரிசலுக்கு மத்தியில் வரிசையிருந்த 4 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 3 பேர் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் அந்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் குளியாப்பிட்டிய, பண்டாரகம, கலிகம மற்றும் குருணாகல் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அம்பிட்டிய பகுதியில் வரிசையில் இருந்த பெண்ணொருவரும் ஆணொருவரும் கட்டகாசுட்டி நகருக்கு அருகில் வரிசையில் இருந்த பெண்ணொருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதேவேளை புனித சந்ததாது வழிபாட்டுக்காக வரிசையில் காத்திருந்த போது சுகையினம் அடைந்த நிலையில் 420 பேர் கண்டி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் 27ஆம் தேதி வரையில் நடைபெறும் இந்த புனித சின்ன வழிபாட்டுக்காக நாடெங்கிலும் இருந்து பெரும்பாலான மக்கள் வருகை தருவதால் அதனால் ஏற்படக்கூடிய நெரிசலை நிலைமைகளை காரணமாக கண்டிக்கு வருவதை தவிர்க்குமாறு போலீசார் கடந்த தினங்களாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்த விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய லங்கா தீபத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் நாங்கள் பார்த்தது குப்பை தொடர்பான விடயங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது. அவ்வாறு இருப்பினும் பௌத்த மக்களை பொறுத்தவரைக்கும் தந்தத்தாது என்பது புனிதமான ஒரு பொருள், பேணி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பொருள். மன்னர் காலத்திலிருந்து ஆட்சி அமைப்பதற்காக கூட இதை களவாடப்படுகின்ற அல்லது அதை வைத்திருக்கின்றவர் தான் மன்னர் என்ற அளவுக்கு அந்தளவு புனிதமான ஒரு சின்னம் உலகம் முழுவதும் இருக்கின்ற பௌத்தர்கள் மத்தியில் இது மிக புனிதமான சின்னமாக இருந்தது. எனவே கடந்த 16 வருடங்களாக அதனை பார்வையிட பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் இந்த முறை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்ற பிறகு தலதா மாளிகைக்கு சென்று அங்கிருக்கின்ற மகாநாயகத்திற்கிடம் கோரிக்கை விடுத்து இதற்கான கண்காட்சிக்கான ஏற்பாடு இடம்பெற்ற. எனவே சித்திரை வருட பிறப்புக்கு பிறகு இந்த கண்காட்சி ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு இப்போது பொதுமக்கள் அதனை பார்வையிட்டிருக்கிறார்கள் என்பது மிக பிரதானமான விடயம். இன்றைய தினத்தோடு அந்த கண்காட்சி நிறைவுக்கு வருகிறது.